கிளாம்பாக்கத்திற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த ஆண்டு ஒரு காவல் நிலையத்தை அறிவித்திருக்கின்றார்கள். அந்த காவல் நிலைய கட்டுமான பணியும் இந்த பொங்கல் முடிந்தவுடன் துவக்குவதற்குண்டான ஆய்வினையும் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கின்றோம். அதேபோல் முகப்பில் அமைக்கப்பட இருக்கின்ற ஒரு ஆர்ச் அதையும் விரைவுபடுத்தி இந்த மாத இறுதிக்குள் நிறைவு செய்ய இருக்கின்றோம். குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமைய இருக்கின்ற ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையத்தின் பணிகளை வேகப்படுத்துவதற்கு 20 கோடி ரூபாயை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவுக்கு ஏற்ப வழங்கியிருக்கின்றோம். அந்த பணிகளுக்குண்டான ஒப்பந்தம் கோரப்படுகின்ற பணிகளையும் அந்த பணிகளை விரைவுபடுத்துவதற்கு ரயில்வே துறையினருடன் நம்முடைய துறையினுடைய செயலாளர், உறுப்பினர் செயலாளர் கலந்தாய்வு கூட்டத்தை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். அங்கே அமைக்கப்படுகின்ற ஸ்கைவாக் பணிகளையும் விரைவுபடுத்துவதற்குண்டான பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு இந்த ஆய்வுக் கூட்டத்திலே எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அதேபோல் இது 8 வழிச்சாலை என்பதால் மக்கள் வருங்காலங்களில் பேருந்து நிலையம் முழுமையாக பயன்பாட்டிற்கு வரும்போது எந்த வகையிலும் சாலையில் கடக்க வேண்டும் என்று முயற்சிப்பவர்களுக்கு எந்த வகையிலும் விபத்துக்கள் ஏறாமல் இருப்பதற்காக ஒரு நடை மேம்பாலத்தை அமைப்பதற்கும் இன்றைய ஆய்வுக் கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கின்றோம். இப்படி வாரந்தோறும் 2 நாட்களாவது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துடைய தேவைகளை அறிந்து முழுமையாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்து கலைஞர் நூற்றாண்டு விழா நினைவு இந்த பேருந்து முனையத்தை முழுமையாக மக்கள் மகிழ்ச்சியோடு பயன்படுத்துகின்ற அளவிற்கு அனைத்து அடிப்படை வசதிகளையும் படிப்படியாக நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை உங்களிடையே தெரிவித்துக் கொள்கிறோம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் மீது குற்றச்சாட்டுகளை, குறைகளை சொல்லி மக்களுடைய பயன்பாட்டிற்கு ஒரு பெரிய அத்தியாவசிய தேவையாக கிளம்ப போகின்ற இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை மக்களிடம் பீதியை கலப்புகின்ற அளவிற்கு இது போன்ற கருத்துக்களை பதிவிட வேண்டாம் என்று இந்த நேரத்தில் இந்த இடத்திலிருந்து அவர் முருகன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அவரே வந்து சுற்றி பார்க்கட்டும், என்னென்ன குறைகள் என்று சொல்லட்டும். நாங்கள் அதிகாரிகளை அனுப்புகிறோம், தேவை என்றால் நாங்களே கூட உடன் வருகின்றோம். அந்த குறைகளை, மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்ய தயாராக இருக்கின்றோம். வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்ற குற்றச்சாட்டுகளை கூற வேண்டாம். தூங்குபவர்களை எழுப்பிவிடலாம், தூங்குபவர்கள் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. ஆகவே அவர் உண்மையான குறைகளை சுட்டிக்காட்டினால் அதை நிறைவு செய்ய சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தயாராக இருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.